ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமுக்கு எப்படியாக சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்து அந்த ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருதத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா படித்த மிருகத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்பம் பயங்கரமான தந்திரமாக இருக்குது. அதாவது அது பயங்கரமாக வஞ்சிக்கிற சர்ப்பமாக இருக்குது. எல்லா மிருகத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்பம் வந்து மோசமாக இருக்குது. அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆதாம் ஏவலை வந்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வந்து அது 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 பறிக்கும்படி செய்து, அதாவது ஏசப்பா வந்து ஆதாம் ஏவலை உருவாக்கி ஏதேனும் ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் சகலவித ஆசீர்வாதங்கள் கூட ஏசப்பா சொல்கிறார், இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருதத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் நீங்கள் புசிக்காத சொல்லி ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிச்சு அந்த தோட்டத்தில் எதுவுமே கொடுத்தா. அந்த தோட்டம் வந்து பாய்க்கிறது அவ்வளோ அழகான ஒரு கார்டன். அது எல்லாவற்றையும் சரி அப்படியாப்பட்ட பழங்களை ஏசப்பா கொடுத்தாரு. அது சர்ப்பம் பயங்கரமாக அந்த ஸ்ரீயை வஞ்சிக்க, அந்த சர்ப்பம் போய் ஸ்ரீகிட்ட போய் கேட்குது, அதாவது இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகளை ஏசப்பா வந்து புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தைக்கு இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லி கூட சொன்னாரான்னு சொல்லி அந்த சர்ப்பம் வந்து ஸ்ரீகிட்ட கேட்கும்போது அந்த ஸ்ரீ வந்து, ஆமாம் எங்கள் ஏசப்பா அப்படி தான் சொன்னார், இந்த தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாம், அந்த ஒரு மரத்தை கனியை மட்டும் எங்கள் ஏசப்பா புசிக்க வேணான்னு சொல்லி சொன்னார் சொல்லி அந்த ஸ்ரீ வந்து அந்த சர்ப்பத்திட்ட சொல்லுமா, அந்த சர்ப்பம் ஒன்று அந்த ஸ்ரீயை வஞ்சிக்குது. அதாவது இந்த நன்மை தீமை அறியத்தக்க நீங்கள் கனியை புசிச்சிங்கன்னா நீங்கள் சாக மாட்டீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொல்லி பயங்கரமாக வஞ்சிக்குது. பயங்கரமாக அந்த லேடியை ஏமாற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏவாள் வந்து அந்த மரத்தின் கனியை வந்து அது பறித்து அவள் சாப்பிட்றான். அது சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவன் கணவனுக்கே கொடுக்குறான். 2 பேரும் பாவத்தில் விழுந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாக ஏந்து போனாங்க. பிசாசு அப்படியே மட்டும் தந்திரமாக வேலை செஞ்சு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வந்து அந்த பிசாசு வந்து ஏமாற்றி அதை பறிச்சிக்கலாம். ஏசப்பா எந்த தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை போய் கொண்டு போய் விட்டார், அதே தோட்டத்தில் நாங்கள் வெளியேறும்படி கர்த்தர் செஞ்சார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சேவை நம்ம ஆண்டுடைய பிள்ளை நம்ம எப்போ மாற்றப்பட்டோமோ, எப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளையை அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு எப்போ நம்ம அவர் சொந்த ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் மேலே அவருடைய ஆசீர்வாதம் தலைமையில் இருக்குது. அதாவது அவருடைய ஆசீர்வாதம் தலைமையில் இருக்குது. நம்மளுக்கு தெரிந்தவரான பிசாசுக்கு தெரியும். எப்படின்னா வந்து ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அவன் பறிக்கணும்னு சொல்லி அவன் பயங்கரமாக திட்டம் போடுறான். அது போல் தான் அவங்களுக்கு திட்டம் போடுறான். அவன் தந்திரமாக வேலை செய்கிறான், அவன் ஏமாத்துறான். அவங்க போய் அந்த அந்த அவன் போடுற வேலையில் அவங்க போய் விழுந்துட்டாங்க. எந்த தோட்டத்தில் கர்த்தர் ஆஸ்வதிச்சாரோ அந்த தோட்டத்தை விட்டு அவங்க வெளியேறும்படி செஞ்சார். வெளியேறும்படி அவங்களே அவங்க பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம மாற்றப்படும் நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை அவர் தான் தராரு. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நமக்கு அதிகமாக தேவன் செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக இருக்கிறது. நிச்சயமாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒன்று நம்ம கர்த்தர் நம்ம மேலே வச்சு நம்ம தலைமையில் வச்சு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் நம்ம காத்திருக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம விடுத்து இருக்கணும். வேதம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளதாக இருங்க. ஏன்னா கிச்சைக்க சிங்கம் சாத்தான் யாரை முங்களான்னு காத்து இருக்கிறான். நம்ம தெளிந்த புத்தியாக இருக்கணும். நம்ம ஒரு நாள் சரி சாத்தானுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது, சர்ப்பத்துக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை ஆசீர்வதிப்பார் சொன்னீங்க. உறுதியாக நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதாம் ஏவாள் போய் பாவத்தில் விழுந்தாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கை நம்ம பாவத்தில் விழாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம செவி கொடுத்து நம்ம கர்த்தரை உறுதியாக பற்றிக்கும் போது நம்ம சகலவித ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.